வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு பிடிவாரன், காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் பெற்ற போதிலும் கூட இன்று வரைக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகவில்லை. மேலும் தன்னை கூடுதலாக வழக்குகள் பதிவு செய்து வேறு வழக்கில் கைது செய்துவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தற்பொழுது வரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் இருக்கிறார்கள். மேலும் தமிழக அமைச்சரவையை கலைத்து மீண்டும் ஒரு சட்டசபை தேர்தலை நடத்துவதற்கு குதிரை பேரம் நடத்தியதாக கூறி கைது செய்யப்பட்ட 14 பேரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரின் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். சுமார் 15 நாட்கள் தலைமறைவாக இருந்து உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் பெற்றுவிட்டனர். ஆனால் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியின் மீதும் மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் இன்று அந்த வழக்கு விசாரணை வழங்கியுள்ளது. அதில் நீதிபதி ஜி.கே. இளந்திரியன் அவர்கள் விசாரணைக்கு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை? நீங்கள் தான் குதிரை பேரம் வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுவிட்டீர்கள், தற்பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து விடலாமே என்று நீதிபதி கேட்டபொழுது வேறு வழக்கில் எங்களை கைது செய்து விடுவார்கள் என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் நீதிபதியிடம் கூறியுள்ளார். ஆனால் நீதிபதி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்து குதிரை பேரம் நடத்தப்படுவது மிகப்பெரிய ஒரு தவறானது, சட்டத்திற்கு எதிரானது. முதலில் அந்த வழக்கில் இவர்கள் சரியான பதில்களையோ அல்லது காவல்துறையினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விளக்கத்தையோ முதலில் தெரிவிக்க வேண்டும். இவர்களை கைது செய்ய அந்த வழக்கில் மாட்டார்கள், முன்ஜாமீன் பெற்றுவிட்டார்கள். ஆனால் இவர்கள் இன்னமும் தலைமறைவாக இருப்பதால் செந்தில் பாலாஜியையும் அவரது தம்பி அசோக்குமாரையும் பிடிவாரன் பிறப்பிக்க நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருப்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாகவும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய இடியாகவும் தலையில் விழுந்துள்ளது. ஏனென்றால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது. நீதிபதி ஜி.கே. இளந்திரியன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு முன்ஜாமீனையும் பெற்றுவிட்டு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? நிச்சயம் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒரு தவறு நடந்துள்ளது, இவர்கள் மீது தவறு இல்லை என்றால் இவர்கள் முன்ஜாமீனும் பெற்றுவிட்டார்கள். அதே சமயம் காவல்துறையிடம் விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும், அதுதான் நியாயமானது. மேலும் கரூர் கும்பல்கள் 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலமும் உங்களது பெயரும் இடம்பெற்றுள்ளது. இதனால் நிச்சயம் காவல்துறையினர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகத்தான் இருக்கிறது. எப்ப வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜியை பிடிவாரன் பிறப்பிக்கலாம், செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். காவல்துறையினர் சுற்றி வளைத்து செந்தில் பாலாஜி இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாக முழுமையான அதிகாரத்தையும் நீதிபதி காவல்துறைக்கு கொடுத்திருப்பதால் நிச்சயம் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகளது முன்ஜாமீனில்தான் தற்பொழுது சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 7 வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இனியும் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருந்தால் நிச்சயம் அது தமிழ்நாட்டிற்குத்தான் ஆபத்தானது என்று கூறி அனைத்து முன்ஜாமீனையும் ரத்து செய்ய நீதிபதியிடம் தற்பொழுது மீண்டும் காவல்துறையினரும் தமிழக அரசும் முன்வந்துள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலும் தலைவலியும் மாறும். ஏனென்றால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து தமிழகத்திற்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக அதிர்ச்சியான செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது கைது நடவடிக்கை, நேற்று திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது கைது நடவடிக்கை, 20 நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது மீண்டும் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரின் மீதும் நடவடிக்கை. காவல்துறையும் தற்பொழுது நீதிபதியும் செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளதால் நிச்சயமாக இதில் இருந்து திமுகவால் தப்பிக்கவே முடியாது என்ற அதிகாரப்பூர்வமான தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும்
சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்த வழக்கில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் சுமார் 15 மாதங்கள் அடைத்தார்கள். அதில் ஜாமீனில் பெற்று தற்பொழுது ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தியதாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதிலும் முன்ஜாமீன் பெற்று தற்பொழுது விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பதால் மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருப்பதற்கு தகுதி கிடையாது, உடனடியாக அவரை புழல் சிறையிலோ திகார் சிறையிலோ அடையுங்கள் என்று பொதுமக்களை கூறும் அளவிற்குத்தான் திமுகவின் செயல்பாடுகளும் இருக்கிறது. மக்களாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் நிச்சயம் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதே 15 மாதங்கள் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி இருந்தபோது திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. பின்பு எப்படி தமிழக மக்களுக்கு திமுக நல்லது செய்யும் என்ற விமர்சனங்களும் தமிழக அரசியலில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் நீதிபதி தற்பொழுது ஜி.கே. இளந்திரியன் அவர்கள் சரியான கருத்துக்களையும் தீர்ப்பையும் வழங்கியுள்ளார். செந்தில் பாலாஜிக்கு பிடிவாரன் என்பது சரியானதுதான் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் எங்கு இருக்கிறார் என்பது தெரியவில்லை. அவர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயம் அவர்கள் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள். செந்தில் பாலாஜி அவர்களது கும்பல்கள் 14 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணையில் அனைத்து உண்மைகளையும் தெரிவித்துவிட்டனர். தனியார் நிறுவனங்களிடம் இருந்துதான் பணத்தை பெற்றோம். செந்தில் பாலாஜியின் உத்தரவிற்கு இணங்கதான் நாங்கள் திமுகவிற்கு ஆதரவாக தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்காக தாவேகாவின் எம்எல்ஏக்கள் இளையராஜா உள்ளிட்ட பலரிடம் குதிரை பேரம் நடத்தினோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு சாதகமாக வரவில்லை. அதனால் அவர்களை மிரட்டினோம். அப்பொழுதும் கூட எங்களுக்கு சாதகமாக வரவில்லை என்று தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துவிட்டனர். மேலும் நாங்கள் செய்தது தவறுதான் என்று சரணடைந்து விட்டார்கள். ஆனால் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தற்பொழுது வரை முன்ஜாமீன் பெற்ற பிறகும் கூட தலைமறைவாக இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் நீதிபதி ஜி.கே. இளந்திரியன் அவர்கள் தற்பொழுது உடனடியாக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவரை எங்கிருந்தாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம், விசாரணைக்காக எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் என்பதையும் தெரிவித்துள்ளது. திமுகவிற்கு பேரதிர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம் உதயநிதி தான். ஆனால் உதயநிதி அவர்களது பேச்சை தான் செந்தில் பாலாஜியும் கேட்டுள்ளார். செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேரம் நடத்தியதற்கு நிச்சயம் அவர் மனவேதனை அடைந்திருப்பார். ஏனென்றால் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் தவறான முடிவை எடுத்து வசமாக சிக்கி தற்பொழுது கூண்டோடு திமுகவின் நிலைமையையே தலைகீழாக மாற்றிவிட்டு வருகின்ற இடைத்தேர்தலிலும் சரி உள்ளாட்சி தேர்தலிலும் சரி திமுக இனி ஒருபோதும் வெற்றியடையாதவாறு செய்துவிட்டார் உதயநிதி அவர்கள். இனியும் திமுகவின் தலைமைக்கு உதயநிதி அவர்கள் போட்டி என்று பலரும் கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த தவறுக்கு குதிரை பேரம் நடத்தியதாக கூறப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? கிட்டத்தட்ட பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் கீழ் 35/3 பிரிவின் கீழ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு காவல்துறையினர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.